அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் 90 மில்லி லிட்டர் டெட்ரா பாக்கெட்டில் டாஸ்மாக் மது விற்பனை தற்போதைக்கு இல்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். அஸ்வினி, வணக்கம். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை ஒன்றை கொடுத்திருந்தார். அதில் 90 ml அந்த காகித குடுவைகளில் டாஸ்மாக் மது விற்பனை செய்யப்பட இருப்பதாக வரக்கூடிய தகவல் ஏற்றுக்கொள்ள முடியாது, அவ்வாறு கொடுக்க கூடாது என்றும் தெரிவித்திருந்தார். டாஸ்மாக் அதிகாரிகளிடம் இது தொடர்பாக விசாரித்த போது அது போன்ற எண்ணம் தற்போது இல்லை என்றும் அதிகாரிகள் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். தற்போது டாஸ்மாக் கடைகளில் குறைந்த அளவாக 180 ml என்ற அளவுக்கு தான் மது பாட்டில்கள் விற்பனை செய்யப்படுகின்றது. இது குறைந்த கட்டணமாக 140 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. இந்த வகையில் 90 ml இருக்கக்கூடிய அந்த காகித குடுவைகளில் டெட்ரா பாக்கெட் என்று சொல்லக்கூடிய அந்த குறைந்த அளவு மதுவை குறைவான விலைக்கு விற்பனை செய்ய தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதாகவும், ஏனென்றால் டாஸ்மாக் கடைகளில் மதுபானம் அதிக அளவில் இருப்பதால் குறைந்த அளவில் கிடைக்கக்கூடிய கள்ளச்சாராயத்தை நோக்கி பொதுமக்கள் செல்வதாகவும், எனவே அதனை தடுக்கக்கூடிய வகையில் குறைந்த அளவில் குறைந்த விலையில் டாஸ்மாக் கடைகளிலேயே மதுபானம் கொடுப்பதற்கான ஏற்பாடு நடைபெறுவதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. எனவே அந்த தகவலுக்கு தமிழக அரசுத்துறை அதிகாரிகள் மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக டாஸ்மாக் துறையில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகளிடம் விளக்கம் கேட்டபோது அவர்கள் இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதுபோன்று டெட்ரா பாக்கெட்டுகளை கொண்டு வரும் எண்ணம் இல்லை. முன்பு கூட இது போன்று ஒரு தகவல் வெளியாக இருந்தது 6 மாதங்களுக்கு முன்பு. அப்போதும் கூட நாங்கள் மறுப்பு தெரிவித்திருந்தோம். பல்வேறு சூழ்நிலை காரணமாக அது போன்ற முடிவுகள் முன்னதாக எடுக்கப்பட்டது உண்மைதான், ஆனால் அது அப்போதே கைவிடப்பட்டது. மீண்டும் இப்போது கொண்டு வரக்கூடிய எண்ணம் தமிழக அரசுக்கு இல்லை என அதிகாரிகள் விளக்கம் கொடுத்துள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.